விடுபட்ட தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். சேலத்தில் நடந்த திருமண விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கைய உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும். வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. நம்முடைய சாதனைகளை, நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். எஸ்ஐஆர் பணிகள் முடிந்தாலும் தேர்தல் பணிகள் நமக்கு இருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை பணிகள் இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அந்த எஸ்ஆர்ஐ பணியில இன்றைக்கு பம்பர மாதிரி நம்முடைய தோழர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். ஆனா அதே நேரத்தில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி வேலை இருக்கு. தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. திருவண்ணாமலையில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது திமுக வடக்கு மண்டல இளைஞரணி கூட்டம். திமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையுடன் டி-ஷர்ட், தனித்தனியாக அமரும் இடம் ஒதுக்கீடு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. மேளதாளங்களுடன் வரவேற்பு அளித்த தொண்டர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக நடத்தும் போராட்டத்திற்கு அமமுகவுக்கு அழைப்பு. டிடிவி தினகரனை சந்தித்து அன்புமணியின் கடிதத்தை வழங்கிய வழக்கறிஞர் பாலு. சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியது அன்புமணி தரப்பு. வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் விநியோகம். விருப்ப மனு என்ற பெயரில் அன்புமணி பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபியிடம் புகார் மனு. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை விஜய்தான் அறிவிப்பார். வேட்பாளர் அறிவிப்பு என பரவும் தகவலில் உண்மையில்லை என தவிக பொதுச் செயலர் ஆனந்த் விளக்கம். வேட்பாளர் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அறிவிப்பார். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதிதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு உடல்நலக்குறைவு. மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழகத்தில் அடுத்து வரும் நாள்களில் குளிர் அதிகரிக்கும். 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் அதிகாலையில் அதிகரித்த பனிமூட்டம். அடுத்து வரும் நாட்களிலும் பனியின் தாக்கம் அதிகரிக்கும் என கணிப்பு. தலைநகர் டெல்லியில் அதிகரித்துள்ள காற்று மாசு. நிலைமை சீராகும் வரை டீசல் வாகனங்கள் நுழைய தடை. டெல்லியில் மன்னர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர் தபால் தலை வெளியீடு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார்.
சென்னையில் வளர்ப்பு நாய், பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற இன்றே கடைசி நாள். நாளை முதல் வீடு வீடாக ஆய்வு செய்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. நாமக்கலில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை ₹6.20 உயர்வு. வார விடுமுறையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 22 தீர்த்தங்களில் புனித நீராடி தரிசனம் செய்த பக்தர்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் பிலிப்பைன்ஸ் மக்கள். தலைநகர் மணிலாவில் அலங்கார பொம்மைகளால் கவனம் ஈர்க்கும் வீடுகள்.